கண்ணை திறங்க பாரதி. பாரதி, பாரதி இங்க பாருங்க. பாரதி கண்ணை திறந்து பாருங்க பாரதி. பாரதி கண்ணை திறந்து பாருங்க பாரதி. பாரதி, ஏமா இந்த கேக்ல என்னதாம்மா கலந்து கொடுத்தீங்க இந்த பிள்ளைக்கு? என்ன பாத்துட்டே இருக்கீங்க? யாராவது ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்டர் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. பாரதி என்ன மன்னிச்சிருங்க. நீங்க சொன்னதை நான் எப்படி நம்பாம போனேன்? பாரதி ப்ளீஸ், பாரதி பயமுறுத்தாதீங்க. பாரதி ப்ளீஸ். டேய் மச்சான், பயப்படாத. பாரதிக்கு ஒன்றும் ஆகாது. பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாமளே தூக்கிட்டு போலாம். தம்பி ஒன்றும் பயப்படாதீங்க, நான் டாக்டர் தான். தம்பி இந்தாங்க என்னோட கார் கீ. என் கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அவங்களை தூக்கிட்டு உள்ள போங்க. சரி சார். உள்ள கூட்டிட்டு போங்க. பாரதி சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. நீங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்க டாக்டர். மாமா எப்படி இப்படி ஆச்சு? தெரியலையே ஸ்வேதா. நீ ஒன்று சொன்ன, நடக்கிறது வேறையா இருக்கு. எங்களுக்கு தெரியாம பிளான் எதுவும் மாத்திட்டியான்னு? நான் எதுவுமே பண்ணல மாமா, ஒண்ணுமே புரியல. இது மட்டும் தெரிஞ்சது மாமா நம்மளெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. என்ன ஸ்வேதா, இதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இதை யார் பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? நான் ரெடி பண்ண அந்த கேக்ல எப்படி விஷம் கலந்திருக்கும்? பாரதி சொன்ன மாதிரி அந்த கேக்ல விஷம் இருந்திருக்கு. அதத்தான் நான் ஆதிக்கு கொடுக்க போயிருக்கேன். என்னதான் நடக்குதுங்க? நல்லா இருக்குமா, பொண்ணு வீட்டுக்காரங்களை வர வச்சு நீங்க நடத்துற விதம் எல்லாம். இதுதான் உங்க பணக்கார புத்தியா? நான் கூட உங்களை என்னமோ நினைச்சேன். நீங்க நாங்க நினைச்சதை விட ரொம்ப கேவலமா இருக்கீங்க. என் மருமகளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஜாக்கிரதை. நீ எதுக்குமா இந்த அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்க? பாரதிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், இவங்களெல்லாம் குடும்பத்தோட போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடலாம். என்ன விளையாடிட்டு இருக்காங்களா எல்லாரும்? இத்தனை பேர் இருக்கும்போது கேக்ல விஷத்தை கலந்துருக்கீங்களா? என்ன மாதிரி மனுஷங்க நீங்க? இதை நாங்க சாப்பிட்டிருந்தா எங்களுக்கும் அதே நிலைமை தானே. உங்களெல்லாம் சும்மா விட முடியாது. ஏமா இப்ப என்னமா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வாழ வர்ற பொண்ணுக்கு செய்யற வேலையாமா இது? இங்க பாருங்க, என் மருமக வாக்கு சுத்தமானவ. இத்தனை நாள் ஆச்சு, அவ ஒரு பொய் சொல்லி நாங்க பார்த்ததில்லை. பாரதி கேட்கிற விஷம் இருக்குன்னு சொன்னப்ப நீங்க அதை நம்பி இருக்கணும். ஆனா அவளை பொது சபையில வச்சு கை நீட்டி அடிச்சிங்க, அவமானப்படுத்துறீங்க. உங்க பையனுக்கு நீங்களே தான் விஷம் வச்சிங்களா, இல்லை இதுல வேறாச்சும் திட்டம் இருக்குதா உங்களுக்கு? உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. உங்க வீட்டில் பாரதியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த பொண்ணு உயிரோட இருக்குமா இல்லையான்னு கற்பனையில் நாங்கள் பயந்து சாவ முடியாது. இதுதான் உங்க குடும்பத்தோட பணக்கார புத்தி. எப்போ நாங்கள் இங்கே கல்யாணத்துக்குன்னு வந்து இறங்கணுமோ அன்னைக்கே உங்க பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்க. ஆதித்தம்பி நாங்கள் தங்கறதுக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. ஆனால் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க டிரைவர் டீம் வேலைக்கார சொல்லி கண்ட இடத்துல தங்க வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி உப்பள்ளி போட்டு மொளாத்தூள் அள்ளி போட்டு எங்களை கொடுமைப்படுத்தாங்க ஒரு நாள் முழுசும். அதை கூட பாரதி ஆதித்தம்பிகிட்ட சொல்லலை. சொன்னா ஆதித்தம்பி உங்க குடும்பத்தை தப்பா நினைப்பாரோன்னு. எங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சுன்னா 4 வாரத்தை பேசி திட்டிட்டு முடிச்சுக்குவோமாவே. இப்படிலாம் உசுறு எடுக்கிற பழக்கம்லாம் எங்க குடும்பத்துக்கு கிடையாதுமா. எங்க மனசெல்லாம் ரொம்ப குளிர வச்சுட்டீங்கம்மா. நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஐயா பெரியவரே, உங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. முதல்ல இங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாராவது பெத்த பையனுக்கு விஷம் வைப்பாங்களா? உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்க. எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்க அக்காவை பத்தி தப்பா பேசுறீங்க. எங்க அக்கா தான் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, முதல்ல பாரதி கண்ணு முழிக்கட்டும். உண்மை என்னன்னு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுங்க, வேணான்னு சொல்லல. அறிவு, நான் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்? எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல. நான் தான் அந்த கேக்க ரெடி பண்ணேன். ஆனா அதுல எப்படி விஷம் வந்ததுன்னு எனக்கு தெரியல அறிவு.
நான் எந்த தப்பும் பண்ணல. நீ முதல்ல அழுகிறத நிறுத்துக்கா. ஐயோ அண்ணி, ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? நீங்க இதை கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டீங்க. அது நம்ம மாப்பிள்ளைக்கும் தெரியும். அவங்க பேசினதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. காட்டு பசங்க. ஆமாக்கா, அதே நினைச்சு கவலைப்படாத. என்ன நடந்துச்சுன்னு முதல்ல விசாரிப்போம். பாரதி, பாரதி, கண்ணை திறந்து பாருமா. உங்களுக்கு இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர். நத்திங் டு வரி, ஷி வில் பி ஆல் ரைட். கேக்கில் ஏதோ கலந்துருக்கு, பட் அது என்னன்னு தான் தெரில. டாக்டர், எனக்கு தெரியும். இந்த மருந்தை தான் கேக்கில் யாரோ கலந்துருக்காங்க. டாக்டர், என்னது இது? இந்த மருந்து பாட்டில் எங்க இருந்து எடுத்தீங்க? டாக்டர், இது கிச்சன்ல டஸ்ட்பின்ல இருந்துச்சு. இது ஒரு கெமிக்கல். இதை சாப்பிட்ற ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வச்சிரும். அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாயிடும். ஒரு பாயிண்ட்ல உடம்புல பிளட் போற ரத்த குழாயெல்லாம் வெடிச்சு உடனே டெத்து தான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உடம்புல ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த கேக்கை சாப்பிட்ருக்க கூடாது. அப்படி சாப்பிட்ருந்தா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த மருந்து கலந்த எதை சாப்பிட்டாலும் உடனே அவங்களுக்கு அட்டாக் வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி டிசீஸ் இல்லாதவங்கள இது கொஞ்சம் லேட்டாக தான் அட்டாக் பண்ணும். அதனால தான் பாரதி அவ்வளோ நேரம் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்னோட உசிரியை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. பாரதி எனக்காகத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. அதி, டோன்ட் வரி. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அவங்கள போய் பாருங்க. எதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க. என்ன ஆதி? எதுக்கு பாரதி இப்படி பண்ணீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்க? அந்த நிமிஷம் உங்களை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. ஒவ்வொரு தடவையும் என்னை காப்பாத்தி மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட என்ன கடங்காரன் ஆக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஆதி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நம்ம 2 பேருக்குள்ள எந்த கணக்கு வழக்கம் இல்லை. சொல்ல போனா நான் என்னோட உயிரை தான் காப்பாத்திருக்கேன். உண்மைதான் பாரதி. இனி இந்த உயிர் உங்களோடது. எல்லா சந்தர்ப்பத்திலையும் எனக்கு வர பிரச்சனை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு தெரிய வருது. இது எதனாலன்னு பதில தேடி தேடி நானே அழுத்து போயிட்டேன். எதுக்கு பதில் தேடணும்? ஒரு சில விஷயங்களுக்கு நாம எந்த விளக்கமும் சொல்ல முடியாது ஆதி. அதுதான் நம்ம 2 பேருக்கும் நடக்குது. உங்களுக்கு எப்படி பாரதி இந்த விஷயம் தெரியும்? யாரோ 2 பேரு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க குரல் மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. ஆனா அவங்க யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது ஆதி. ஆதி, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தொடர்ந்து உங்களை கொலை பண்ண யாரோ திட்டம் போட்டுட்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அது யாரு, என்ன காரணத்துக்காக இப்படி பண்றாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. உண்மைதான் பாரதி. கண்டுபிடிக்கணும். என் உயிருக்கு ஆபத்து வர எல்லா இடத்துலையும் நீங்க தான் இருக்கீங்க என்னை காப்பாத்துறதுக்கு. ஆதி, அது என் கடமை. ஆனா நான் அவ்வளவு சொல்லியும் யாருமே என்ன நம்பல.
இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாடப்படுத்திட்டு இருக்கிற விஷயம் அதுதான் பாரதி. தப்பு பண்ணிட்டேன். சாரி பாரதி. நானும் உங்களை நம்பல. நான் நம்பி இருக்கணும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசுறீங்கன்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு நீங்க சொன்னதை நான் ஏன் கவனிக்காம விட்டேன்னு தெரியல. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பாரதி. ஐயோ என்ன ஆதி நீங்க நமக்குள்ள எதுக்கு சாரிலாம்? நீங்களும் நானும் வேற வேற இல்ல. எந்த சக்தியாலையும் உங்களையும் என்னையும் எப்பவும் பிரிக்கவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் உங்க உயிரை பணைய வச்சு என்ன நீங்க காப்பாத்துறீங்க. ஏன் பாரதி, நீங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? என்னை பத்தி யோசிக்கதான் நீங்க இருக்கீங்களே. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? மிருக புத்தி இருக்குதே. உங்க பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்களே. இவ்வளோ பணம் சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த பணத்தை வச்சு சோறாட்ட திங்க போறீங்களா? இல்ல போறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போறீங்களா? 6 அடி நிலநாய மனுஷ செத்தா உங்களுக்கு எங்க இருந்து உசுரை எடுக்கிறதுக்கு தைரியம் வருது? என் மருமக மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தா ஆதித்யனோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? என் மருமக தான் உயிரை பணைய வச்சு ஆதி உயிரை காப்பாத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டில் என் மருமக பாரதியை விட்டுட்டு போக நான் தயாரா இல்லை. நீங்க எல்லாரும் கொலகார கூட்டம், ஆதித்தம்பியை தவிர. இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். போலீஸில் நான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து யார் இந்த விஷயத்தை செஞ்சாங்களோ அவங்கள பிடிச்சி கொடுத்து கம்பி என்னை வைக்கல பாருங்க. படிச்சு சொன்னேன் கேட்டீங்களா? இப்ப நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா? கடவுளே, நினைச்சாலே நெஞ்செல்லாம் படபடங்குது. டாக்டர் சொன்ன விஷயம் தெரியாம இந்த கேக்கை எல்லாரும் சாப்பிட்டுருந்தா நம்மளாம் செத்துருப்போம்ல. இப்படி ஒரு பாவத்தை பண்ணவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் சும்மா இருக்கணும்? ஏன் சும்மா இருக்கணும்? இங்க ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நடந்தது என்னன்னே தெரியாம உங்க பாட்டுக்கு ஏதோ பேசி பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்க. இதை யார் பண்ணாங்கன்றது தெரியல. ஆதிய ரொம்ப நாளா கொல்றதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் கூட இதை பண்ணிருக்காங்கல்ல. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிக்கலாம். ஓ நாயம் நல்லா இருக்கியா சாப்பா? நல்லா நியாயம் பேசுறியா? இவ்வளவு நடந்திருக்குது, ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு. இதுக்கு அப்புறம் என் மருமக பாரதிய இங்க விட்டுட்டு போவான்னு நினைச்சிங்களா? நடக்கவே நடக்காது. இந்த கல்யாணம் இனி கனவுல கூட நடக்காது. ஆதி தம்பி ரொம்ப தங்கமான மனுஷன் தான், அதை நாங்கள் மனப்பூர்வமாக ஒத்துப்போம். ஆனா இந்த வீட்டில் உள்ள மனிதர்கள்ட்ட இருந்து அவராலேயே காப்பாற்றிக்க முடியாது. அதுதான் உண்மை. அவர் எப்படியா மருமகளையும் பேத்தி நல்லா பார்த்துப்பாரு, காப்பாற்றுவாரு. இந்த கொலகார கூட்டத்திலேருந்து அவர் உயிருக்கு எங்க பாதுகாப்பு இல்லையே. போதும்டா சாமி, போதும். உங்க சங்காத்தியமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க எங்க மருமகளை அழைச்சிட்டு ஊருக்கு போறோம். சம்பந்தியம்மா, உங்க நோக்கம் நிறைவேறிடுச்சுல்ல? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கு தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து என்ன காப்பாத்துறீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ நான் ரொம்ப கொடுத்து வச்சவேன்னு தோணுது ஆதி. நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நம்ம உயிரை கொடுத்து காதல சொல்றதெல்லாம் வெறும் பேச்சாதான் இருக்கும். ஆனா நம்ம விஷயத்துல நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி அததான் பண்ணிட்டு இருக்கோம். இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் இப்படி நடந்துக்க மாட்டேன் பாரதி. இப்போ நடந்ததுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியில எனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தண்டனை தானே, கொடுத்துட்டா போச்சு. இனி வாழ்க்கை போறா என் முகத்துல தான் நீங்க கண் முழிக்கணும். என்ன
என்னை பார்த்துட்டு தான் தூங்கணும். இந்த தண்டனை ஓகேவா? ரொம்ப சந்தோஷமான பனிஷ்மெண்ட் பாரதி. இனி இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. வாங்க பாரதி. பாரதி, எம்மாடி பாரதி, ஏம்மா ஒரு நிமிஷத்துல எங்க எல்லாரையும் கதி கலங்க வச்சிட்டியம்மா. போதுமா பாரதி, போதும். இனிமே இந்த குடும்பத்தோட சங்காத்தியமே நமக்கு தேவையில்லை. இங்க எல்லாருமே தப்பா இருக்காங்கம்மா. யாரை நம்பி இனியும் உன்னை விட்டுட்டு போக நான் தயாரா இல்லம்மா. நீ கிளம்பு. உனக்கு இந்த கல்யாணமே வேணாம். கடைசி வரைக்கும் என் வீட்டுல என் மகளாவே இருந்துட்டு போயிடுமா. இல்ல மாமா, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். எம்மாடி, என்ன சொல்ற? என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்களம்மா. ஏமா உனக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும்னு சொல்ற? ஆதிக்கு நான் தேவை மாமா. உண்மையை சொல்லணும்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட, அவ்வளோ ஏன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் மனசுல இந்த கல்யாணம் வேணுமா வேணாமாங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த குழப்பம் சுத்தமா தீர்ந்து போச்சு மாமா. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும், நடந்தே ஆகணும். நடக்கும் மாமா. ஏமா என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இங்க நடந்ததெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. நீ ஒருத்தி மட்டும் ஆதித்தம்பி உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட உன்னை அடிச்சாங்க, உன்னை தப்பு தப்பா பேசுனாங்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க முடியும்? ஆதித்தம்பியை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உண்மைதான் மாமா. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆதிக்கு நான் தகுதி இல்லாதவன், இந்த வீட்ல இருக்கவும் தகுதி இல்லாதவன்னு சொல்லிருக்காங்க. தமிழுக்கு இந்த இடம் சரியா வருமா? என்னால நிம்மதியா இருக்க முடியுமான்னு எல்லாமே நான் யோசிச்சிருக்கேன் மாமா. ஆனா இப்ப எதை பத்தியும் இவங்க யார பத்தியும் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு இப்போ ஆதி முக்கியம். ஆதியோட தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிட்டே இருக்கு. யாரோ தொடர்ந்து ஆதிய கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ரொம்ப சுயநலமா என் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு என்னால அவரை விட்டுட்டு வர முடியாது மாமா. நான் இனிமே ஆதி கூட தான் இருக்க போறேன். அவர் கூடவே இருந்து அவருக்கு எதுவும் நடக்காம பாத்துக்க போறேன். நான் இருக்கிற வரைக்கும் என்ன மீறி ஆதிய யாராலையும் எதுவும் பண்ண முடியாது மாமா. நீங்க என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் மாமா. என்ன ஸ்மிதா, இவ சொல்றத பார்த்தா இந்த ஜென்மத்துல இவ உன் மாமனை விட்டு கொடுக்க மாட்டா போல இருக்கு. பாரதி, நீ ஏதேதோ சொல்றமா. எனக்கு ஒண்ணு இது சம்பந்தமா புரியலம்மா. ஆதியை தவிர இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்கம்மா. ஆதி தம்பியை நம்பிதான் உன்னை இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போலான்னு நினைச்சோம். இப்ப
ஆதி தம்பியவே நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்றியம்மா. பாரதி, கொஞ்சமாவது அறிவோட தான் பேசுறியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போக முடியாதும்மா. முதல்ல நீ உங்க மாமா சொல்றதை கேட்டு எங்களோட கிளம்பு. மரகதம், ஆள் ஆளுக்கு பேசாதீங்க. என்ன பேசணுமோ தெளிவா பேசுறா பாரதி. சரிம்மா, நீயே இவ்வளவு துணிச்சலா இருக்கிறப்ப உன்னை வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. சூதானமா இரு. இந்த வீட்டில் ஆதி தம்பியை தவிர வேற யாரு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு இந்த கல்யாணத்தை நடத்தும். நாம ஒரு திட்டம் போட்டா வேற எவனும் உள்ள போகுது குழப்பிட்டு போயிருக்கான். நடந்த குழப்பத்துல இந்த பாரதி செத்து தொலைஞ்சிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கலாம். என்ன செஞ்சாலும் இவங்க 2 பேரையும் ஒண்ணுமே செய்ய முடியலையே. என்ன பண்றதுன்னே புரியல. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? ஆனா விட மாட்டேன் மாமா. இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான். அதே அப்புறம் என்னடா மச்சான், இது உங்க காதலை ப்ரூவ் பண்றதுக்கு கடவுள் டெஸ்ட் பண்ணதான் நினைச்சுக்கோ. நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்களே.